பிரம்மாண்டமான கப்பல்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. கடல் அந்த கப்பல் கட்டுகிற இடங்களுக்கோ அல்லது துறைமுகங்களுக்கோ போகும் பொழுது பெரிய பெரிய பிரம்மாண்டமான கப்பல்கள் அந்த கரையோரங்கள்ல நின்றுட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். இந்த கப்பல்கள் அந்த கரைகள்ல இருக்கும்போது எந்த பாதிப்பையும் சந்திக்கிறது இல்லை. மிக பாதுகாப்பான இடம் ஒரு கப்பலுக்கு எதுன்னு சொன்னா இந்த கரைகள் தான். நங்கூரம் பாய்ச்சி இந்த கரை ஓரத்தில் அது நிற்கும் போது அதுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அது சுகமாக நிற்க முடியும். ஆனா அந்த கப்பல்கள் கரையோரத்தில் இருப்பதற்காக உண்டாக்கப்படலை. அது அவ்வளோ பிரம்மாண்டமா அவ்வளோ முதலீடு செய்து உண்டாக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பா இருப்பதற்காக அல்ல. அது பயணம் செய்வதற்காக உண்டாக்கப்பட்டிருக்குது. நடுக்கடல் அது போகணும், அலைகளை தாண்டி அது போகணும், அடுத்த கரைக்கு அது போகணும். நடுவுல என்ன வேணா நடக்கலான்ற ரிஸ்க்குள்ளாக அந்த கப்பல்கள் போகும்படியாக தான் அது அவ்வளவு பிரம்மாண்டமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படிதான். பாதுகாப்பா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே செய்யாம இருக்கிறத விட, அப்படி ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்காக நாம் உண்டாக்கப்படலை அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு எதையாவது செய்வதனால எனக்கு நஷ்டம் வந்தாலும் கூட பரவாயில்ல, அது பின்னால எனக்கு லாபமாக மாற முடியும். நான் ஒரு பிரம்மாண்டம், ஆனால் கரையிலே பாதுகாப்பா இருப்பதற்காக உண்டாக்கப்பட்டவன் அல்ல என்கிற உணர்வு நமக்கு உண்டாயிருக்கணும். இயேசு இப்படி சொல்கிறார், தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போகிறான், அதை இழந்து போகிறவனோ அதை காத்து கொள்கிறான். இழந்து போகிறதுல காத்து கொள்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை தான் நான் ரிஸ்க்னு சொல்றேன். அந்த கால்குலேட்டட் ரிஸ்க், ஒரு மடத்தனமான முட்டாள்தனமான முடிவுகளை பற்றி நான் சொல்லலை. நான் வாழ்க்கையில எப்பொழுதுமே ரொம்ப பாதுகாப்பாகவே இருக்கணும்னு நம்ம விரும்பிட்டு இருந்தோம்னா எந்த சவால்களையும் சந்திக்க முடியாம போயிடும். சவால்களை சந்திக்கும் பொழுதுதான் நாம உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கத்தையே நாம கண்டுபிடிக்க முடியும். அங்கதான் நமக்குள்ள இருக்கிற ஆற்றல் எவ்வளவு பெரியது என்பதே நமக்கு தெரிய. சவால்களை சந்திக்கிற சமயங்கள் தான் நம்முடைய ஆற்றல்களை கண்டுபிடிக்கிற சமயங்கள். சவால்களை கண்டு பயப்படாதீங்க, பிரச்சனைகளை கண்டு பதறாதீங்க. பிரச்சனைகளை மேற்கொள்ளும்படியாக தான் நீங்க உண்டாக்கப்பட்டிருக்கீங்களே தவிர பிரச்சனைகளே வராத பாதுகாப்பான இடத்துல நீங்க இருக்கும்படி உண்டாக்கப்படவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் ஆண்டவரே பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்றாங்க. பிரச்சனை வராம இருந்ததுன்னா நீங்க உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கமே அந்த கப்பல் மாதிரி அந்த கரையோரத்துல இருந்தீங்கன்னா சீக்கிரத்துல துருபிடிச்சு எந்த வேலைக்கும் உதவாமலே அது போயிடும். ஆனா அது சவால்களை சந்திக்கும்படியாக போகும்போது தான் லாபங்களை ஈட்டி கொண்டு வருகிறது. நீங்களும் கூட சவால்களை சந்தித்து லாபங்களை ஈட்டும்படி இந்த நாளில் உங்களை அழைக்கிறேன்.